குடுத்துருக்குறாங்க. அந்த ஜோதிடம்னா என்ன? நவக்கிரகங்கள்லாம் என்ன? இது என்ன ஒரு சாதாரண விஷயமா? நவக்கிரகங்கள்னா என்ன? அந்த நவக்கிரகத்த நமக்கு எல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு நன்மையும், மேன்மையும் மாறி மாறி தருது அப்படின்றது தான் அந்த ஜாதகத்துல நமக்கு அந்த 12 ராசி கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு கிரகங்கள் அமைய பெற்று பிறக்கும்போது வரக்கூடிய ஒரு அந்த லக்னம் புள்ளி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய புள்ளி, அந்த உயர் கல்வி அப்படின்ற ஒரு 9ஆம் இடத்தினுடைய அந்த ஒரு தன்மையை வச்சுதான் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு பலாபலங்களையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் வளர்ந்த அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி, நம்மளுடைய நண்பர்கள் சொல்லி, ஏன் நம்மளுடைய தாய் தந்தைகள் நமக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ள ஒரு விதையா விதைச்சிருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு தேடுதல் தான் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ உழைக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே! அப்படின்ற ஒரு தேடுதல். அடுத்தது நான் நல்லா படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில போய் சேர்ந்திருக்கிறேன். எனக்கு இன்னும் பதவி உயர்வே வரலையே! அப்படின்ற ஒரு தேடுதல். ஒருத்தர் ஐஏஎஸ் ஆயிட்டு கலெக்டர் ஆயிட்டு இருப்பார். அவரு செக்ரட்டரியேட்ல பெரிய லெவல்ல நான் போஸ்டிங் வரணும். அப்படின்னு அவரு ஒரு தேடுதல். டாக்டர் அவரு எம்டி முடிச்சுட்டு, டிஎம் முடிச்சுட்டு, கார்டியாலஜி முடிச்சுட்டு, இன்னும் நிறைய ஒரு ஒரு நிலையில அவரு ஒரு பேராசிரியர் இருப்பார். அதை விட ஒரு டீன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர முடியலையே! அப்படின்ற ஒரு தேடுதல். இப்படின்னு அடித்தட்டு மக்கள்ல இருந்து உயர்தட்டு மக்கள் வரை தேடுதல். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வி. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமாவே தெரியலையே! இதெல்லாம் என்னதான்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படின்னு யோசிக்கும்